ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச் நம்பர் 11 உமன் பிரீமியர் லீக் வந்து யாருக்குன்னா நம்ம ஆர்சிபிக்கும் உத்தரப்பிரதேஷுக்கும் தான், வாரியர்ஸுக்கு. இதில் வந்து ஆர்சிபி வந்து 2 மேட்ச் லாஸ் பண்ணிட்டு வராங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் வந்து வின் பண்ணிட்டு வராங்க. அதனால் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஈக்குவலாக தான் வந்து மேட்ச் வந்து மூவ் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டோடைய பிச் இது வந்து பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுக்குமே வந்து சப்போர்ட் ஆகுது. மேக்ஸிமம் சேஸ் பண்ணுறவங்க வந்து வின் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 18 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. அதில் 7 மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வின்னும், செகண்ட் மேட்ச் வின்னு வந்து பார்த்தீங்கன்னா 11 மேட்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஆவரேஜ் ஸ்கோர் இந்த இதில் வந்து 140 to 150 வருது. பிலோ 150 வந்து 11 டைம்ஸும், 150 to 169 5 டைம்ஸும், ஆவரேஜ் ஸ்கோர் வந்து பிட்வீன் 170 to 189 1 டைமும், எபோவ் ஸ்கோர் 190 வந்து 1 டைம் மட்டும் வந்து இது வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா குஜராத்தும் நம்ம டெல்லியும் விளையாண்டுருந்தாங்க. இதில் டெல்லி ஃபர்ஸ்ட் பேட்டிங் அடிச்சு 163 ரன் அடிச்சிருந்தாங்க. ஆனால் குஜராத்தால் வந்து அதை சேஸ் பண்ண முடியாமல் அவுட் ஆகிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்சிபி மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி வந்து நடந்தது. அதில் ஆர்சிபி வந்து எம்ஐ கிட்ட வந்து லாஸ் ஆகிட்டாங்க. அதில் எம்ஐ வந்து வேகமாக ஈஸியாகவே மேட்சை வின் பண்ணிட்டாங்க. இன்னொரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்ச்சில் வந்து உத்தரப்பிரதேசுக்கும் குஜராத்துக்கும் நடந்திருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் வந்து வேகமாக சேஸ் பண்ணியே வின் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி 29 மேட்ச்சில் ஆர்சிபி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டிசி கூட விளையாண்டுருந்தாங்க. ஆனால் இவங்க இதில் வந்து பேட்டிங் சரியில்லாததுனால ஆர்சிபியில் வந்து மந்தனா மட்டும் அந்த மேட்ச்சில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதனால் அவங்களால வந்து ஸ்கோர் பண்ண முடியாமல் அவுட் ஆகிட்டாங்க. இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா 6 விக்கெட்ஸ் வந்து ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்பின்னுக்கு வந்து 10 விக்கெட் கிடச்சிருக்கு. அதே மாதிரி அதுக்கு முந்தின மேட்ச் வந்து 2ஆம் தேதி நடந்ததில் பார்த்தீங்கன்னா 6 விக்கெட் வந்து ஃபாஸ்ட்டுக்கும் அதே மாதிரி ஸ்பின்னுக்கு வந்து 3 விக்கெட் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து இதில் எப்படின்னா முக்கியமான பவுலர்கள் வந்து அவங்க விக்கெட் எடுத்துடுறாங்க. அதே மாதிரி லோ பர்சன்டேஜ் பவுலருக்கு வந்து பவுலிங் வாய்ப்பு கிடைக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து விக்கெட்டும் வந்து விழுது. இப்போ இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் மேட்சஸில் வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து 62 விக்கெட்ஸும், ஃபாஸ்ட் பவுலர் வந்து 47 விக்கெட்ஸும் எடுத்துருக்குறாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ண ஸ்பின்னர்ஸ் வந்து 34 விக்கெட்டும், செகண்ட் பவுல் பண்ண ஸ்பின்னர்ஸ் வந்து 28 விக்கெட்ஸும் எடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து 29 விக்கெட்ஸும், லாஸ்ட்டு செகண்ட் இன்னிங்ஸில் வந்து 18 விக்கெட்ஸும் எடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் டு ஹெட் மேட்சஸில் வந்து ஆர்சிபிக்கும் உத்தரப்பிரதேஷ் வாரியர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா 3 மேட்சும் விளையாண்டு ஆர்சிபி வந்து 2 மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் உத்தரப்பிரதேஷ் வந்து 1 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. அது மாதிரி இப்போ வின்யூவில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து 4 மேட்ச் விளையாண்டு அதில் 2 மேட்ச் வின் பண்ணி 2 மேட்ச் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி யூபி வாரியர்ஸும் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் வின் பண்ணி 2 மேட்ச் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்டில் வந்து 2 மேட்ச் வந்து ஆர்சிபி தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் டீம் பொறுத்தவரை ஸ்ட்ரென்த்து எந்த டீம் வந்து இப்போ அதிகமாக இருக்குன்னா யூபி வாரியர்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அதில் அட்டப்பட்டும் உள்ளே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து பெங்களூர் வின் பண்ணணும்னா அவங்க ஆல்ரவுண்டர் பிளேயர் வந்து நல்லா விளையாண்டு ஆகணும். அதே மாதிரி ஓப்பனர்ஸ் மந்தனாவும் இந்த மேட்ச் வந்து விளையாண்டா மட்டும்தான் ஆர்சிபி இந்த மேட்ச் வின் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த ஹெட் டு ஹெட் மேட்சஸில் பார்க்குறப்போ 15th மார்ச்சில் வந்து உத்தரப்பிரதேசுக்கும் ஆர்சிபிக்கும் நடந்திருக்கு. அதில் ஆர்சிபி வந்து சேசிங் பண்ணி வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து லோ ஸ்கோர் மேட்ச் தான் அது. அதில் வந்து தீப்தி சர்மா வந்து ஹாரிஸும் வந்து நல்லாவே பேட்டிங் பண்ணியிருக்கிறாங்க அவங்க டீமில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தீப்தி சர்மா விக்கெட்டும் எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி ஹாரிஸும் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஆஷாவும் டிவைனும் 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாங்க. கோஷ் வந்து பார்த்தீங்கன்னா 31 ரன் அடிக்கவும் செஞ்சுருக்கிறாங்க. அது மாதிரி 10th மார்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கும் யூபிக்கும் நடந்த மேட்ச்சில் உத்தரப்பிரதேஷ் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. சேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா விக்கெட்டே போகாமல் வின் பண்ணியிருக்கிறாங்க. அந்த விதத்துலையும் பார்த்தீங்கன்னா டிவைன் வந்து நல்லா பேட்டிங் பண்ணியிருக்கிறாங்க. எலெக்ஸ் பெரியும் அவங்க டீமில் பேட்டிங் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஹீலி வந்து 96 ரன் அடித்து நோ லாஸ்ட்டில் வின் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி எக்லி ஸ்டோன் வந்து 4 விக்கெட்டும், தீப்தி சர்மா வந்து 3 விக்கெட்டும் எடுத்து அந்த டீமுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அவங்கள லோ ஸ்கோர் ஆக்கியிருக்கிறாங்க. தீப்தி சர்மா பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்தது February 24 ஆர்சிபி வந்து 157 ரன் அடிச்சிருந்தாங்க. ஆனால் உத்தரப்பிரதேசனால அதை வந்து சேஸ் பண்ண முடியாமல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 155 இதில் வந்து அவுட் ஆகிருக்கிறாங்க.
மேகனா வந்து 53யும் 6 கோஷும் 62 ரன்ஸும் அடிச்சு அந்த டீமுக்கு வந்து இது பண்ணியிருந்தாங்க. டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆனால் கூட அவங்க வந்து அடிச்சு கொடுத்துருந்தாங்க. இதில் என்னன்னா அந்த லெக் ஸ்பின்னர் அவங்க வந்து அந்த ஸ்பின்னர் சோபனா வந்து அவங்க வந்து நல்லாவே விக்கெட் எடுத்திருந்தாங்க இந்த இதில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயும் ஹாரிஸ் வந்து கொஞ்சம் மீடியமாக ப்ளே பண்ணியிருக்கிறாங்க 30+ ரன்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கெய்க்வாட் வந்து லாஸ்ட் மேட்ச் இதுலேயும் நல்லா ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க. இந்த இதுலேயும் விக்கெட் எடுத்து ட்ரீம் டீம் வந்திருந்தாங்க. அதே மாதிரி ஹாரிஸ் வந்து பவுலிங்கும் நல்லாவே போட்டிருந்தாங்க. இந்த மேட்ச்சில் பொறுத்தவரை இப்போதைக்கு வந்து மஸ்ட் பிக் பிளேயர் வந்து யாருன்னா தீப்தி சர்மா, எக்லிஸ்டோன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க இதில் வந்து இப்போ வந்து மெக்ராத்து வந்து இருப்பாங்களான்னு கன்ஃபார்மாக தெரியாது. ஆனாலும் மந்தனா வந்து இந்த மேட்ச் வந்து லாஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ணாதனால இந்த மேட்ச் ப்ளே பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பாசிபிள் 11 வந்து ஆர்சிபியோட மந்தனா, டிவைன், மேகனா, அலெக்ஸ் பெரி, கோஷ், மொலினஸ், வரேகம், பட்டேல், ஆஷா, பகதர், அப்புறம் தக்கூர். இப்போ பார்த்தீங்கன்னா மந்தனா வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் லாஸ்ட் மேட்ச் பண்ணாதனால இந்த மேட்ச் கண்டிப்பாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டிவைனும் லாஸ்ட் மேட்ச் பண்ணாதனால இவங்க வந்து ஓப்பனிங் வந்து 2 பேருமே நல்லா விளையாடுறதுக்கு இந்த மேட்ச்சில் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி வந்து மேகனா வந்து இவங்களோட நல்லாவே ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. ஹெட் மேகனா, கோஷ் வந்து நல்லாவே ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி அலெக்ஸ் பெரி வந்து ஒரு மஸ்ட் பிக்கு இவங்க டீமுக்கு. ஏன்னா இவங்க வந்து பவுலிங் அண்ட் பேட்டிங்கும் பண்ணுவாங்க. சப்போஸ் டாப் ஆர்டர் போகிற பட்சத்தில் இவங்க பேட்டிங்கும் பண்ணுவாங்க, அதே மாதிரி பவுலிங்கும் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி மொலினஸ் வந்து ஸ்பின் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங் பண்ணுறப்போ அவங்களால வந்து விக்கெட்ஸும் எடுக்க முடியும், அதே மாதிரி பேட்டிங்கும் பண்ண முடியும். அதே மாதிரி வரேகம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் அதாவது செகண்ட் பவுலிங் போட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா போடுவாங்க. ஆனால் கன்சிஸ்டன்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி பட்டேல் வந்து ஃபீல்டிங் அதே மாதிரி பவுலிங்கும் கொஞ்சம் நல்லா போடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து சான்ஸ் வந்து நிறைய கிடைச்சா இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஆஷா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமுக்கு எதிராக தான் 5 விக்கெட்டுக்கு மேலே எடுத்து இந்த இதில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய லெக் ஸ்பின் வந்து அவங்க ஸ்பின்னிங் இது வந்து இவங்களுக்கு வந்து வீக்னஸாக கூட அமையலாம் இந்த மேட்ச்லேயும். அதே மாதிரி பகதூர், தாக்கூர் இந்த 2 பேர்லாம் நம்ம யாராவது ஒருத்தங்களை வந்து எடுத்துகிட்டு போய் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பகதூர் வந்து 5 விக்கெட் 2 விக்கெட் அந்த மாதிரின்ட்டு ஒரு இதில் எடுத்ததுனால அவங்க லோ பர்சன்டேஜில் இருந்து இன்னைக்கு டீமில் இருந்தால் கூட அவங்கள வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி இந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபியில் வந்து முக்கியமான பிளேயர் பார்த்தீங்கன்னா மந்தனா, டிவைன், அலெக்ஸ் பெரி இவங்க 3 பேரையும் வந்து மஸ்ட் பிக்கில் தான் எடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மொலினஸ் இல்லைன்னா அதே மாதிரி இவங்க நம்ம 6 கோஷை வந்து நம்ம வந்து இந்த மேட்ச்சில் வந்து அவங்க கண்டிப்பாக அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா இவங்க டீமோட நல்லா ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் சப்போஸ் இப்போ ஆர்சிபி செகண்ட் பவுலிங் பேட்டிங் பிடிச்சி இவங்க டாப் ஆர்டரே எல்லாமே அடிச்சிட்டாங்கன்னா இவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. ஸோ அவங்க ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சா வந்து இவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு இருக்குது. உத்தரப்பிரதேஷோடைய பாசிபிள் 11 பார்க்கலாம். ஹீலி, நவகேர், அட்டப்பட்டு, ஹாரிஸ், ஷெராவட், சர்மா, கென்வர், அதே மாதிரி சைமா தாக்கூர், எக்லிஸ்டோன், கைக்வாட், அப்புறம் ஷர்வானி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீலி வந்து 30+ அடிச்சுட்டே தான் இருக்கிறாங்க. இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸு வந்து ஹெட் டு ஹெட் ரெக்கார்டில் நீங்கள் பார்க்கும் போதும் வென்யூ ரெக்கார்டுலையும் இவங்க கூட நல்லா ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்க இந்த மேட்ச் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி அட்டப்பட்டு வந்து லாஸ்ட் மேட்ச் ஸ்கோர் கம்மியாக பண்ணியிருந்தாலும் கூட அவங்க ட்ரீம் டீம் வந்துட்டாங்க. அவங்க பவுலிங் போட்டு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டு பேட்டிங் பிடிக்கும் போது இவங்களை வந்து நம்ம வந்து சிவிசி பண்ணலாம். ஹாரிஸ் வந்து 2 டைம் கேப்டன் வந்ததுனால இந்த மேட்ச்ல வந்து அவங்கள தான் எல்லாரும் தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் அவங்க வருவாங்களா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஆனால் இவங்களுடைய வந்து சிவிசி வந்து இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்களுக்கு வயசில் அவங்களுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் சப்போஸ் இப்போ வந்து இவங்க உத்தரப்பிரதேஷ் வந்து செகண்ட் பேட்டிங் பிடிக்கும் போது டாப் ஆர்டர் 3 பேர்லேயே அடித்து முடிச்சிட்டாங்கன்னா ஹாரிஸுக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்காம கூட போகலாம். ஹாரிஸ் வந்து ட்ரீம் டீம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஆனால் விசி அளவுக்கு வரலாம். ஆனால் சி வருவாங்களாங்கிறது டவுட்டு தான். தீப்தி சர்மா வந்து இன்னைக்கு இந்த டீமோடைய கண்டிப்பான மஸ்ட் பிக்கு. அவங்க பவுலிங் பேட்டிங் வந்து கண்டிப்பாக இந்த டீமுக்கு எதிராகவே நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி எக்லிஸ்டோன் வந்து
இந்த மேட்ச்சுக்கு வந்து லாஸ்ட் இதில் 3 விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. ஆனால் இந்த டீமுக்கு எதிராக நல்லா போட்டிருக்கிறதுனால இவங்கள கூட ஒரு இதுக்கு எடுக்கலாம். எக்லிஸ்டோன், கெய்க்வாட் இந்த 2 பேரில் ஒருத்தரை வந்து நம்ம கண்டிப்பாக மஸ்டாக உள்ள எடுத்துகிட்டு தான் போகணும். இப்போ இந்த பிளேயர் மேட்சப்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீலி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிங் கிட்ட 5 டைம் அவுட் ஆயிருக்கிறாங்க. டிவைன் கிட்ட 2 டைம் அவுட் ஆயிருக்கிறாங்க. மொலினஸ் கிட்ட 3 டைம் அவுட் ஆயிருக்காங்க. ஹாரிஸ் பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் பெரி கிட்ட 3 டைம் கம்மியான பால்ல அவுட் ஆயிருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து அவுட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவங்க பேட்டிங் பிடிக்கிற நேரம் இவங்களுக்கு பவுலிங் கரெக்டாக கொடுக்குற பட்சத்தில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்சிங் கிட்டையும் கம்மியான இதுலேயே 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருமே இருந்தால் கண்டிப்பாக இவங்களுக்கு இன்னைக்கு த்ரெட்டு வந்து இருக்கு. டிவைன் பால்லையும் அவுட் ஆயிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேனி வாட் வந்து ஆர்சிங் பால்ல 3 டைமும், நேவிகிரே வந்து சோபனா பால்ல 2 டைம் அவுட் ஆயிருக்கிறாங்க. இந்த டீம்ல பார்த்தீங்கன்னா ரிச்சா கோஷ் வந்து எக்லிஸ்டோன் பால்ல வந்து 4 டைம் அவுட் ஆயிருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அந்த டயத்தில் பவுலிங் போடுற நேரத்தில் இவங்க பேட்டிங் பிடிச்சாங்கன்னா அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எலிஸ் பெரி பார்த்தீங்கன்னா தீப்தி சர்மா பால்ல 4 டைமும் அவுட் ஆயிருக்கிறாங்க. ஆனால் மற்றவங்ககிட்ட இது இல்லாததுனால இவங்க மேபி இவங்க பால்ல வந்து அதிகமாக அடிக்காம ஸ்ட்ரைக்கை வந்து மாற்றி விட்டுருந்தாங்கன்னா அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இவங்க வந்து மற்றவங்க பால்ல அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. அது மாதிரி சோஃபியா டிவைன் பார்த்தீங்கன்னா எக்லிஸ்டோன் பால்ல 3 டைமும், மெக்ராத் பால்ல 3 டைமும், ஹாரிஸ் பால்ல 2 டைமும் அவுட் ஆயிருக்கிறாங்க. இதுல கம்மியான ரன்ல வந்து ஹாரிஸ் பால்ல தான் 2 டைம் அவுட் ஆகிருக்காங்க. ஆனா சோஃபியா டிவைன் வந்து ஆல்ரவுண்டர்னால நம்ம அவங்கள மஸ்டா எடுக்கலாம். லாஸ்ட்டாக நடந்த மேட்ச்சில் டீமே வந்து பாருங்கள், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ பிக்கு தான் வந்து சியா வந்திருக்கிறாங்க. ஆனால் லாஸ் ஆன டீமில் இருந்து வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம கார்ட்னர் வந்து மஸ்ட் பிக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரி அவங்க அந்த டீமில் கண்டிப்பாக நல்லா விளாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வீசி அளவுக்கு வந்திருந்தாங்க. அதே மாதிரி இந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் யாதவ் அவங்களையும் சொல்லியிருந்தோம். அவங்க நல்லா விளாடுவாங்க அப்படின்னு, உறுதியாக வருவாங்க அப்படின்னு அதே மாதிரி வந்திருந்தாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ லோ பிக்கில் இருக்கிற பிளேயர்ஸ் வந்து அவங்க டீம்ல இருந்து வந்திருக்கிறாங்க, இவங்க டீம்ல இருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ லோ பெர்சன்டேஜ் பவுலர் வந்து இது எடுத்துட்டு போறப்போ நமக்கு வந்து இப்போ பவுலரோ பேட்டரோ இது பண்றப்போ நமக்கான அந்த ரேங்க் பொசிஷனும் வந்து அதிகமாக போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த டீம்ல ஆர்சிபி இதில் வந்து ஒரு மஸ்ட் பிக் வந்து அலெக்ஸ் பெரி அண்டு டிவைன். மொலினஸ் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நல்லா பண்ணுறாங்களோ இவங்களுடைய ஆர்சிபியோட வெற்றி கண்டிப்பாக உறுதியாயிரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க டீமில் வந்து அட்டப்பட்டூர், தீப்தி சர்மா வந்து ஒரு மஸ்ட் பிக்கு. அதுமாரி ஹீலிக்கு வந்து ரெக்கார்டு வந்து இவங்களோட இது வந்து அருமையாக வச்சுருக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஆர்சிங் அவங்க வந்தாங்கன்னா இவங்க பிளேயர்ஸுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். ஆர்சிங் வந்து மேட்ச்சில் வந்தால் கண்டிப்பாக உறுதியாக எடுத்து தான் ஆகணும். ஏன்னா அவங்க வந்து இவங்க டீமுக்கு எதிராக வந்து நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி வந்து அவங்க வந்து லோ பிக்கில் இருந்தாலும் சரி, ஹை பிக்கில் இருந்தாலும் சரி, அவங்க வந்து மேட்சை சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி எக்லிஸ்டோன் வந்து இவங்க டீமுக்கு எதிராக நல்லாவே பவுலிங் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிவைன் வந்து பேட்டிங் வந்து இவங்க கிட்ட கம்மியாக பண்ணாலும் பவுலிங் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மந்தனா லாஸ்ட் மேட்ச் சரியாக ப்ளே பண்ணலை. ஆனால் இந்த மேட்ச் கண்டிப்பாக அவங்க ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹாரிஸ் வந்து ஒரு ரிஸ்க்குனா அவங்கள வந்து உங்களுக்கு சேஃப்னா அவங்கள எடுத்துக்கலாம். இல்லை ரிஸ்க்காக போகிறதா இருந்தால் கூட அவங்கள விட்டுட்டு போகலாம். ஏன்னா 2 டைம் சியா வந்துட்டாங்க. அவங்களுக்கு பிளேயர்ஸ் இடையே த்ரெட்டும் இருக்குது. 2வது அவங்க செகண்ட் பேட்டிங் பண்ணால் அவங்களுக்கு பேட்டிங் சான்ஸ் வரதுக்கு முன்னாடியே வின் பண்ணிட்டாங்கன்னா அப்பவும் அவங்களுக்கான பேட்டிங் வாய்ப்பு கிடைக்காது. ஸோ அதனால அவரை வந்து லீவ் பண்ணியிருக்கேன்.